ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி ஓய்ஸோட பூட் ஆட்டோ சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். கொஞ்சம் நான் லேட்டாக ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் தான் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். நம்ம அதை தான் மாற்ற போகிறோம். பாஸ் ஓப்பன் ஆகாமல் விண்டோஸ் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு லேப்டாப்பை ஆன் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்குள் தான் நிற்கும். பாஸ்குள் என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாஸ்குள் தான் போய் இது பண்ணணும். பாஸ்குள்ளே போயிட்டு ஒரு சில ஃபியூ கமெண்ட்ஸை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணி பார்த்தோம்னா ரன் பண்ணி பார்த்து அதை அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் கொடுத்தா ரன் ஆயிரும். அது எப்படி நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். இப்போ பாஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. பாஸ்கில் போகிறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ் தான், பாஸ்வேர்டு பாஸ் தான். சரிங்களா? ஒரு சில பேர் தெரியாது, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கங்க. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா பாஸ், நான் ஸ்க்ரீன் கூட போடுறேன். பாஸ் கொடுத்து நீங்கள் என்ட்ரு அமைத்து உள்ளே போயிருங்க. இப்போ நான் படிக்கும்போது எனக்கு கொடுத்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த வருஷம் கொடுத்துருந்தாங்க. அப்போ பாஸ்வேர்டெலாம் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ சரியாக தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அப்போ லினக்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லை, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு இதுவுமே இல்லை. அதில் சும்மா எம்டியாக இருக்குது. இதில் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். டெர்மினல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், லெஃப்ட் சைட் லாஸ்ட்டில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாலர் சிம்பிள் காட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் ரன் பண்ணணும். சூடோ எஸ்யூன்னு சொல்லி டைப் பண்ணணும். சூடோ எஸ்யூன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு அமுத்துனா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் தான், விஓஎஸ்ன்னு டைப் பண்ணால் உங்களுக்கு காட்டாது. ஆனால் என்ட்ரு அமுத்துனா ஓகேவாயிரும். தப்பாக போட்டிங்கன்னா இன்டெக்ட்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா cd/etc/default ஸ்லாஷ்னு சொல்லி போடணும். இது நம்ம சிடிங்கிறது சேஞ்ச் டேரக்டரி, அதாவது இந்த டேரக்டரிக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டு அந்த கமெண்ட் கொடுத்த அப்புறம் எல்எஸ்ன்னு போடணும். எல்எஸ்ங்கிறது ஃபைலை அதில் இருக்கிற ஃபைல்ஸை காட்டும். அதாவது இப்போ நமக்கு இந்த கிரப் ஃபைல் தான் நமக்கு தேவைப்படுது. இதை தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இது மாடிஃபை பண்ணுறதுக்கு நேனோ கிரப்னு கொடுக்கணும். நேனோங்கிறது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அது உங்களுக்கு டெக்ஸ்ட் எடிட்டர் என்னென்னு தெரியும், இல்லைன்னா கமெண்ட் சொல்லுங்கள், அதுவும் சொல்லித்தரேன். நேனோ கிரப்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கிராஃப் பாஸில் ஃபஸ்ட்டு கிராஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா 0, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்னு வரும், அது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வரும். இந்த 3 தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு 0 இருக்குது, நம்ம 0 எடுத்து அந்த 2 தான் போடணும். 2 போட்டால் தான் விண்டோஸ்குள்ளே போகும். அது கீழே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அது கிராஃபோ டைனாக்கு. இப்போ நீங்கள் ஆன் பண்ணி 5 செகண்ட்குள்ளே நீங்கள் பாஸ்குள்ளே போகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கு நீங்கள் 5 கொடுத்துக்கலாம், 10 கொடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஒரு நிமிஷமாக கொடுத்துக்கலாம், 60 செகண்டு எவ்வளோ கொடுத்துக்கலாம். ஆனால் செகண்ட்ஸ் கணக்கில் தான் உங்களுக்கு அதில் வரும். அப்புறம் இது நீங்கள் டேட்டா கிளிக் பண்ணால் வராது. நீங்கள் ஏரோ கீ கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வரும். வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பேக் ப்ரெஸ் அழுத்தி அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன வேணும் போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டுக்கில் செகண்டாக போடணும். கீழே அதுலேயும் செகண்ட்ஸில் 10 செகண்ட், 15 செகண்ட், 20 செகண்ட்ஸ் கொடுத்துக்குங்க. மேக்ஸிமம் எனக்கு 10 செகண்ட்ஸ் அதிகம் தான். கொடுத்ததுக்கப்புறம் ரைட் அவுட்னு பார்த்தீங்களா, அதுக்கு கண்ட்ரோல் ஓ அமுத்தணும். கண்ட்ரோல் ஓ அமுத்திட்டு கீழே என்ட்ரு கேட்கும். கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைல் சேவ் பண்ணுறது கேட்கும். அந்த இடத்துல என்ட்ரு அமுத்திட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்கணும். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் சேவ் ஆச்சு. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்கணும். எக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைல் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ என்ன வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மாற்றி மட்டும் வச்சுருக்கோம். இதை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் ஹைபன் கிரப்னு கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 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 10 செகண்டுக்கு ஒரு லைனாக கோடி மாதிரி ஓடும். அது ஓடி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டன்னுன்னு சொல்லி காட்டும். டன்னுன்னு வந்ததுக்கப்புறம் எக்ஸிட்டுன்னு நம்ம டைப் பண்ணி வெளியே வந்துடணும். டன் வந்துடுச்சு. எக்ஸிட்டை கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சரவுண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி பார்க்கலாம், அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ரீசெட் பண்ணுறேன். லேப்டாப் ஆஃப் ஆகுது. லோகோ வந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா விண்டோஸும் செலக்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் முடிஞ்சு திரும்ப கீழே 5 செகண்ட் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நம்ம தமிழ்நாடு சிஎம்மோட ஸ்டாலின் அவரோட ஃபோட்டோ அதில் காட்டும். அந்த ஃபோட்டோ நம்ம மாற்றினாலும் மாற்றிக்கலாம்.
அது எப்படி மாற்றுறதுன்னு தெரியலனா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மாற்றி அடுத்த வீடியோ போடுறேன். இந்த லோகோ மாற்றிக்கலாம், அடுத்து வர இந்த லோகோ மாற்றிக்கலாம், இது மாற்றிக்கலாம். நீங்கள் வேணால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். அதாவது இது வந்து தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து விண்டோஸ் இருக்கிறதே தெரியல, அதில் இருக்கிற ஃபுல் ஃபீச்சரை யாராலும் யூஸ் பண்ண முடியல. அதுக்காக இந்த வீடியோ மறக்காமல் வீடியோ தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்து மாற்றி சொல்லுங்கள். அப்படி மாற்ற முடியல ப்ரோ, எனக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தர்றேன், எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் எப்படின்னு தெளிவாக சொல்லித்தரேன். அடுத்து வந்து இந்த லோகோ எப்படி மாற்றணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ நான் போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க பட்ஸ்.